தற்போது நடராஜன் தமயந்தி பள்ளியில் இருந்து நாகை புதிய பேருந்து நிலையம் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது நாகையில் முதலமைச்சர் ரோட் ஷோ செல்கிறார். முதலமைச்சருடன் கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். சிவரஞ்சனி, நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு நாகை மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். இந்த நிலையில் இன்று காலை தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தற்போது முன்னதாக அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்கிறார். அங்கு நடராஜன் தமயந்தி பள்ளியில் இருந்து நேரடியாக வைப்பாளையம், அதே போன்று தம்பித்துறை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருபுறமும் சாலையின் இருபுறமும் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை நடந்தே சென்று தமிழக முதல்வர் அவர்கள் கைகுலுக்கியும் அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்று வருகிறார்கள். இந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அங்கு 1 கிலோமீட்டர் தூரம் அந்த நடைபயணமாக சென்று மக்களை சந்திக்கிறார். அப்பொழுது அங்குள்ள மக்கள் அவர்களுக்கு பூங்கொத்தும் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் அளித்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அங்கு உரையாற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள் 200 கோடி மதிப்புல பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் 108 புதிய பேருந்துகளை பல்வேறு வழித்தடங்களுக்கு, சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களுக்கு துவங்கி வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்திலும் இன்று ஈடுபட இருக்கிறார். தற்பொழுது இந்த ரோட் ஷோவில் தமிழக முதல்வர் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். சிவரஞ்சனி, நாகையில் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இந்நிலையில்தான் தற்போது அவர் ரோட் ஷோ செல்லும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.